தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஜனநாயகன் படம் இணையத்தில் லீக் ஆச்சு. அது யார் லீக் பண்ணால் அது சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள். திரு ஆதவர்ஜனா ஒருபடி மேலே போய் திமுகவும் பாஜகவும் கூட்டுச்சதி, அதிமுகவும் அதில் கூட்டுச்சதி, எங்கள் தலைவரை ஒரு தலைவராக உருவெடுக்கக்கூடாது, அவர் ஒரு ஃபோர்ஸ் ஆயிடக்கூடாதுன்றதுனால இப்படி கூட்டுச்சதி பண்ணுறாங்க, உதயநிதி, எல்முருகன், இப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் அவர் கடந்த காலத்தில் முன் வச்சார் 2 நாளுக்கு முன்னாடி. இப்போ அந்த ஜனநாயகன் படம் பொது வழியில் ஒரு பெரும் பேசுபொருளாக இருக்கிறது. பல துவேஷ கருத்துக்கள் அதில் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள். ஸோ ஜனநாயகன் படத்தில் முதல்ல என்ன இருக்குது, அது ஏன் இப்போ இந்த சமயத்தில் லீக் பண்ணணும் அப்படிங்கிற பல கோணத்தில் கேள்விகள் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும்? ஜனநாயகன் படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பேசுகிறது அது முறையாகாது. அதோட பொருள் என்னென்னா, அது பைரசி, அதாவது திரைப்படங்களை திருடி பார்ப்பது, அதை பார்த்துட்டு அதை விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். முஸ்லீம் மக்கள் கழகம்ங்கிற ஒரு அமைப்பு விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தவங்க இந்த திரைப்படம் வெளியில் வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய ஆதரவை வித்ட்ரா பண்ணிட்டுறாங்க. அப்போ என்ன பொருள்? படம் பைரசியாக வெளியில் வந்துட்டுனாலும் கூட அவர்கள் அதை பார்க்குறாங்க, அல்லது பார்த்தவர்கள் சொன்னதை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பொருள். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அடிப்படையில் இஸ்லாமிய சமூகத்தில் சேர்ந்த ஒருவர் படத்தில் கோயிலில் குண்டு வைக்கிற மாதிரி, திருவிழாவில் குண்டு வைக்கிற மாதிரியான காட்சிகள் இதில் இடம்பெற்றிருக்குது. அதுலேயும் அவர் பேசுகிறார். அதனால் செத்தா செத்து ஒழியிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான டயலாக்குகளும் அதில் இருக்குது அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நானுமே அந்த அடிப்படையில் பார்த்தவர்கள் கூறியதை வைத்துத்தான் நான் சொல்கிறேன். அவர்களும் அந்த அடிப்படையில் தான் அந்த கட்சிக்கு கொடுத்த ஆதரவை விலக்கியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையிலும் இது ஒரு மொக்க படம். ஏற்கனவே பகவந்த் கேசரி அப்படிங்கிற தெலுங்கு படத்தினுடைய ரீமேக் அப்படிங்கிறத நாம் சொல்லலை. இந்த படம் பராசக்தி படத்துக்கும் இதுக்கு இடையில தான் போட்டியாக வர்றதா இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த படத்தில் நடித்த ஸ்ரீலீலாங்கிற அந்த நடிகை சொன்னாங்க. ஏன்னா அவங்க தான் பகவந்த் கேசரியில் நடிச்சிருந்தவங்க. நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், பராசக்தியை பாருங்கள், இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா பகவந்த் கேசரியை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதோட சூசகமான பொருள் என்னென்னா, பகவந்த் கேசரியினுடைய இன்னொரு வெர்ஷன் தான், தமிழ் வெர்ஷன் தான் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் பகவந்த் கேசரி ஏற்கனவே பாலையாவினுடைய நடிப்பு தமிழ்நாட்டில் எப்படி ட்ரோல் பண்ணப்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் சரி, அவருடைய நடிப்பு, அவருடைய அந்த படங்களினுடைய பேட்டர்னையே இங்கே கழுவி ஊற்றுவாங்க. அதே மாதிரியான ஒரு கோமாளித்தனத்தை தான் இங்கே ஜெராக்ஸ் எடுத்து வைத்திருக்கிறார். அது இன்னும் கூடுதலாக தன்னுடைய அரசியல் என்ன சொல்கிறது ஜிகினாக்களையும் தூவி விட்டுருக்கிறாரு. அது இன்னும் மொக்கையாக இருக்குது. ஏற்கனவே ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கதையின் போக்குக்கு அதனுடைய வசனங்களை அமைப்பதுங்கிறது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக தன்னுடைய தேவைக்காக இதில் ஃபிட்டப் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது. அதுவும் குறிப்பாக இது டைரக்டர், சதுரங்க வேட்டை டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் இன்ஃப்ளூயன்ஸில் செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது முழுக்க விஜயே. ஏன்னா விஜய் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பண்ணுறதுக்கு ரொம்ப முன்னாடியே வந்துட்டார். தன்னுடைய கருத்தை சொல்லி படத்தை இதில் இந்த ஷாட் வைங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டார். ஸோ அதனால் முதல் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒரு சாட்டையை தூக்கி போடுற மாதிரி இல்லை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சாட்டையை அவர் வாங்கிட்டு தான் தலைவரே ஓகே தலை அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை தலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், எம்ஜிஆர்கிட்ட சாட்டையை வாங்கிட்டு அடிக்கிறாப்புல. அதுவும் இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகளை அடிக்கிறாங்க. அந்த சீன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரைலரில் வரும் இல்லையா. அதாவது அரசியலுக்கு சவுக்கால் அடிக்கிற மாதிரி அந்த சீனுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வராரு அப்படிங்கிறது. அது போக தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு இவருடைய பேரை வச்சிருக்காங்க. இது திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் TVK அப்படின்னு சொல்லி அதில் பொருந்துற மாதிரியே, அதனால தளபதி வெற்றி கொண்டான்ங்கிற பேரையும் 2 யானை நிற்கிற மாதிரியான அந்த யானை சின்னத்தையும் அவர் பச்சை குத்திருக்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த சீன் இன்னைக்கு இந்த படம் படம் மொக்கங்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு எந்த எக்ஸ்போஷருமே இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் அவங்க கட்சிக்காரங்களே அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இதை பார்த்தா நாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அவங்க நோக்கம், அதாவது இந்த திரைப்படத்தை யார் லீக் பண்ணா அப்படிங்கிறத இது வரைக்கும் எல்லாருமே பேசி முடிச்சுட்டாங்க. இந்த படத்தை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற நோக்கம் விஜய்க்கும் விஜய் தரப்பு தாவேக்காரர்களுக்கும் தான் இருந்துச்சு. இப்போ வேற யாரும் லீக் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த படத்தை தடை பண்ணணும்னு முடக்கி வச்சிருக்கிற பாஜக எதுக்காக லீக் பண்ணும்? இந்த விவகாரத்தில்
விஜய் முடக்கப்படுகிறார் அப்படிங்கிற போது பராசக்திக்கும் ஜனநாயகனுக்கும் சேர்ந்து ட்விட்டு போட்டவர் முதல்வர். அவர் ஏன் இதில் போய் இறங்கி நிற்க போகிறாங்க? அதை உதயநிதி ஏன் நிற்க போகிறாரு? இன்னொன்று, இந்த ஆதவர்ஜுனா சொல்கிற லாஜிக் எங்கேயாவது பொருந்தா பாருங்க. அதிமுகவை வெற்றியடைய வைக்க வேண்டும்ங்கிறதுக்காக எல்முருகனும் உதயநிதியும் சேர்ந்து இதை செஞ்சுட்டாங்கிறாரு. அதிமுகவை வெற்றி பெற உதவி ஏன் செய்யணும்? நீங்க சிம்பிளா பாருங்களேன். இன்னைக்கு அதாவது திருச்சிக்கு போறதுக்கு விமானம் ஒரே நேரத்துல 2 பேருக்கும் பக்கத்து சீட்டு ஒதுக்கிட்டாங்க. உதயநிதி அவர்கள் திரு இபிஎஸ், ஆமா, இபிஎஸ்க்கும் உதயநிதிக்கும் பக்கத்து சீட்டை ஒதுக்கிட்டாங்க. இது தெரிஞ்ச உடனே பெரிய பரபரப்பாகுது அதிமுக சைட்லயும் திமுக சைட்லயும். வேண்டான்னு சொல்லி ரத்து பண்ணிட்டு அவரு 2 மணிக்கு தனி பிளைட்ல போறாரு. 10 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே எடுத்த டிக்கெட்ல போறாரு. இப்போ இப்படி அதாவது எதிரும் புதிருமாக களத்துல கடுமையா போராடிக்கிட்டு இருக்கிற கண்ட மாதிரி விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவர் வெற்றி பெறணுங்கிறதுக்காக இவர் யார் எல்முருகனோட சேர்ந்து உதயநிதி வேலை செஞ்சாருன்னு சொல்லி ஆதவர்ஜுனா சொல்றது எந்த அளவிற்கு இது வந்து கேட்கற குழந்தை கூட அப்படி இல்லை சார். அது வந்து நீங்க கூட்டு சதி பண்றீங்க. எங்க தலைவர் வந்து ஒரு தலைவராக உருவெடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து அடுத்த சிஎம் ஆயிடுவாரு. அவர் பெரிய தலைவராகிறார் தமிழ்நாட்டுக்கு. அதை முடக்கணுங்கிறதுக்காக திமுக, அதிமுக, பாஜக எல்லாம் கூட்டு சதி பண்ணுது. கூட்டு சதின்னு சொல்லியிருந்தா பரவாயில்லையே. இந்த மாதிரி ஏதாவது எடப்பாடியை வந்து முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக எல்முருகனும் அப்படின்னு சொல்லி தான் வருது. அப்ப கூட்டு செய்திங்கிறது அங்க இல்ல. நீங்க சொல்ற மாதிரியான பொருள்ல அவர் பேசல. அப்போ அவர் சொன்னதுலேயே லாஜிக் இல்லை. அவரே முரண்பாடா பேசுறாரு அப்படிங்கிறது. அப்போ இந்த திரைப்படம்ங்கிறது முழுக்க தாவேகா தரப்பிலிருந்து இது வந்து ஒரு பெரிய ஹைப்பா இருக்கும். இன்னொன்று, செங்கோட்டையன் சொன்னார, இந்த படம் மட்டும் வரட்டும், அப்புறம் நடக்கதே வேற, தலைகீழா மாறிடும், களமே மாறிடும்னாரு. இதை விஜயும் அதே எண்ணத்தோடு தான் இந்த படத்தை உருவாக்கவும் செஞ்சிருக்காரு. நாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வெளியில் களத்துலலாம் போய் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணலன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அவருக்கு பிரச்சாரம் பண்ணுற நோக்கம்லாம் இல்லை. இந்த திரைப்படத்தை கொண்டாந்து இறக்குறோம், அதனுடைய வீடியோக்களை துண்டாக கட் பண்ணி வெளியிட்டாலே போதும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார். அவர் ஒரு இடத்துல தான் பாடினார். பசங்க எப்படி அதை ட்ரோல் பண்ணாங்க, எப்படி பரப்புனாங்க. இதே மாதிரி அந்த படத்தின் சீன் ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து பரப்பிடலாம் அப்படிங்கிற திட்டம் இருந்துச்சு. நீங்கள் அப்படி பார்க்கும்போது கையில் டிவிக்கேன்னு ஒரு பச்சை குத்துறாரு. இந்த சீன் மட்டும் வெளியில் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கலங்க, அது டம்மி ஆகி போச்சு. ஆனால் ஓரளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உயர்த்திட்டீங்க. படம் மொக்கையாவே இருந்தாலும் அதோட சீனை பார்த்த உங்களுடைய கட்சிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? ரசிகர்கள் தான் சொல்றேன். கட்சிக்காரன் தான் ரசிகர் தான் கட்சிக்காரன், வேற யாரு இருக்கிறா? நீங்க பிரிச்சுலாம் அதுல ரசிகருங்கிறத கட்சிக்காரன் தான், வேற யாருமே கிடையாது. கட்சிங்கிறது வேற என்னங்க? இப்ப நீங்க களத்துக்கு போனீங்கன்னா வேற ரசிகர்களை தவிர வேற யாருமே கிடையாது. அப்படிங்கும்போது நீங்க பச்சை குத்துறதுக்கு ஊக்குவிக்கிறீங்க. அவன் தெரியாதனமா இன்னைக்கு குத்திட்டான்னு வச்சுக்கலாம், ஆயுள் ஃபுல்லா அந்த பச்சை பின்னாடி வரும். அவனுக்கு 70 வயசானாலும் அந்த கட்சியோட சின்னம் கையில் இருக்கும். நீங்க நடிச்சு இப்போ விஜய் கையை காட்ட சொல்லுங்க, எங்க நீங்க பச்சை குத்துனீங்களா? படத்துல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி பச்சை குத்துற மாதிரி நடிச்சுட்டு போயிடுறீங்க. உங்களுக்கு அது ஸ்டிக்கர், அவனுக்கு அது அப்படி கிடையாது. அப்போ எந்த அளவிற்கு இந்த கட்சிக்காரனை அடி முட்டாளாகவும் அவன் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு தற்குறியாகவும் உருவாக்குவதில் ரொம்ப திட்டமிட்டு வேலை செஞ்சிருக்காரு. இந்த படத்தை அதற்காகவே ஊக்குவிச்சிருக்காங்க, அதுக்காகவே தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சார், இப்போ அவங்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் தீபாவளியில் வெளியிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சிருந்தாங்க. சார், தீபாவளி தள்ளி போய் இப்போ பொங்கலுக்கு வெளியிடலாம், அது தேர்தலுக்கு 2 மாதம் முன்னாடி, அது சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. பொங்கல் அன்னைக்கு மத்திய அரசு இந்த சிபிஎஸ்சி பல விஷயங்கள் இவங்க நீதிமன்றத்துக்கு போனது எல்லாமே வந்து போய் குழப்பமாகி கடைசியில் அது இன்ன வரைக்கும் வெளியாக முடியாமகி எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு. இப்போ இந்த 10 நாளில் இடைப்பட்ட நாட்களில் இப்போ வெளியிடுறாங்க. இந்த மாதிரி லீக் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் சமூக வலைதளங்களில் வந்து இந்த கட்டிங்கை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் இப்போ இருக்குது இல்லையா? இது அப்போ என்ன நோக்கத்துக்காக? அப்போ இந்த ஒரு வீடியோஸு, இந்த கட்டிங்ஸு, இந்த படம் போனாலே போதும், தலைவர் போய் களத்தில் 2 பிரச்சாரம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வீதியாக போகணும்லாம் அவசியம் இல்லை, இந்த படம் ஒன்று பேசும் அப்படின்ற அவரோட மனப்பான்மை இருக்கா? ஆமாம், இது உருவாக்கப்பட்டதன் நோக்கமே அதுதான். விஜய் அந்த நோக்கத்தோடு தான் இதை உருவாக்கினார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன அந்த செய்தி வந்து தெளிவாக இருக்குது. தீபாவளிக்கு வர வேண்டியது தள்ளி போச்சு. தள்ளி போனதெல்லாம் மட்டும் இல்லை, தள்ளி போட்டாச்சு. ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் விட்டோம்னா அதோட அந்த வைப் இருக்கும்ல, ஒரு அலை இருக்குல்ல, அது உருவாகணும்ல. அதற்கு அப்போ வந்து நாம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம், ஜனவரியில் விட்டோம்னா ஒரு 3 மாத இடைவெளி அப்படிங்கிற கணக்கில் அதை திட்டம் போட்டாங்க. ஆனால் நீங்கள் அதிலே நீங்கள் வந்து அந்த
இந்த வீடியோ வந்து எடிட் ரெஃபரன்ஸுங்கிற வார்த்தையோட வந்திருக்குது. ஓ, இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. எடிட் ரெஃபரன்ஸு கீழே வந்து 14ஆம் தேதி இந்த பொங்கல் டேட்டு போட்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2026 14/1/2026 டேட்டு போட்டே வந்திருக்குது. அப்போது எடிட் டேபிளில் இருந்தால் அது லீக் ஆகிடுக்கே தவிர, இப்போ எல்முருகன் நீங்கள் ஒரு காரணம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்முருகன் வந்து அவர் என்ன சொல்ற ஒளிபரப்புத்துறையினுடைய அமைச்சராக இருக்கார். ஆமாம், ப்ராட்காஸ்டிங் அமைச்சர். ஓகே, அந்த ப்ராட்காஸ்டிங்க்கு பொருள் போய் சேர்ந்தா தானே, தணிக்கை துறையை தாண்டி அது வந்து வெளியில் வந்திருந்தா மட்டும்தான் எல்முருகன் அதில் எதாவது பண்ணியிருக்க முடியும். அதில் கூட உதயநிதியை சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்முருகனையும் உதயநிதியும் ஏன் சேர்க்கணும்? அப்போது இது வந்து அவர்களுக்கு ஒரு பக்கம் பாஜக இதை திட்டமிட்டு செய்கிறது, அதை கொண்டு வந்து திமுக தலையில் சாட்டுறதுக்கு தான் இவங்க முயற்சி பண்ணுறாங்களே தவிர, பாஜக இப்படி பண்ணிட்டுச்சுங்க அப்படின்னு சொல்லுவதற்கு கூட இவர்களுக்கு திராணி இல்லை அப்படிங்கிறத நாம் இதை பார்க்கணும். இது முழுக்க முழுக்க இது வந்து விஜயினுடைய திட்டமிடுதலில் இந்த திரைப்படம் வேணும்னே வெளியிடப்பட்டிருக்குது. 600 கோடி லாஸு, 1000 குடும்பங்கள் இதனால் வேலை செஞ்சதெல்லாம் கஷ்டப்படுறவங்கலாம் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவதெல்லாம் ஒரு அனுதாபத்தை உருவாக்குவது. இப்போ இதெல்லாம் காட்டினீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி விஜய் எல்லா வகையிலையும் அவரை வந்து ஒடுக்குறாங்க. ஒரு பக்கம் அவரை பிரச்சாரத்துக்கு விட மாட்டேங்கிறாங்க, ஒரு பக்கம் அவருக்கு வந்து அவருடைய கட்சிக்காரர்களை முடக்கிறாங்க, அவருக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் அவருக்கு வந்து இதுன்னு எஸ்ஓபி போட்டவரை முடக்கிறாங்க. இப்படி பல விஷயங்களையும் செஞ்ச திமுக இன்னும் கூடுதலாக திரைப்படத்தையும் இந்த மாதிரி லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்ணுவதற்காக இந்த படம் இன்னொன்று வச்சுக்கோங்க. இந்த படம் எலெக்ஷனை இது முடிஞ்சு ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்து 6ஆம் தேதிக்கு அப்புறம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் என்ன விதமான இதை ஏற்படுத்தும்? ஏற்கனவே அது இங்கே யார் ஜெயிப்பாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக திமுகவுக்கு தான் இருக்குது. அப்போ திமுக ஜெயிச்சு மேலே வந்து உட்காந்துருக்கோம், விஜய் வந்து படத்தை விட்டுருப்பாரு, அதில் சம்மந்தம் இல்லாமல் வந்து ஆள்ற அரசுக்கு எதிராக வசனங்கள் இருக்கும். நீங்கள் குறிப்பாக வந்து அந்த படத்தில் ஒரு அரசியல்வாதி இருக்கிறாப்புல, அந்த அரசியல்வாதிக்கு ஒரு பையன் இருக்கிறாரு, அந்த பையனை கொல்ற மாதிரியான சீன் இருக்குது. ஓ, அரசியல்வாதியோட வாரிசை கொல்றது. ஓ, ஓகே. நீங்கள் தெளிவாக அப்போ யாரை அவர் குறிக்கிறாங்கன்னு தெரியுது. இப்படியெல்லாம் நீங்கள் சீனை வச்சுட்டு அங்கோடி நீங்கள் வந்து அதை அவங்க மறுபடியும் அவங்கெல்லாம் அமைச்சர்கள் ஆயிடுவாங்க, அவங்க மறுபடியும் முதலமைச்சர் ஆயிடுவாங்க. நீங்கள் அவர்களை வந்து குறி வைத்து படத்தை எடுத்தீங்கன்னா இது எந்த விதமான திட்டமிட்டே ஒரு அரசியல் கட்சியை, குறிப்பாக அந்த திமுகவை முழுக்க தன்னுடைய சொந்த வன்மத்தை தீர்த்து கொள்வதற்கு ஜனநாயகம் ஒரு கருவியா வந்து எடுத்துக்கிறாரு. வன்ம அரசியலுங்க, வன்மத்தை இது வெறுமனே, அதாவது ஆப்போனன்ட் அரசியல் கிடையாது. நீங்க முதல்வர் அவர்கள்ட்ட கேட்டாங்க, எனக்கு எதிரிகள் கிடையாதுன்னு சொன்னார். என்ன பொருள்னா, நாங்கள் இங்கே ஒரு காம்படேட்டர்ஸ், இந்த அரசியல் களத்தில் காம்படேட்டர்ஸ், மற்றபடி எங்களுக்கு எதிர்ப்பு கிடையாதுன்னு அவர் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கிற இதே பூமியில தான் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக அதை ஒரு திரைப்படத்தில் வச்சு அந்த திரைப்படத்தில் குறிப்பிட்ட ஒரு நபரை சுட்டுக்கொள்ற மாதிரி சீன் வைக்கிறான்னா, ஆமா, இந்த நபரை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அப்போ தன்னுடைய வன்மத்தை கொட்டி தீர்த்திருக்காப்புல. விஜய் ஒரு சேடிஸ்ட் அப்படிங்கிறத விஜயனுடைய மனைவி கேஸ் கொடுத்தப்போ அந்த பெண்ணுன்னு குறிப்பிடவே இல்லை. ஆனால் த்ரிஷாவை கூட்டிகிட்டு வந்து இதுதான் அந்த நடிகைன்னு காமிச்சார் பார்த்தீங்களா? இதே மாதிரியான வன்மத்தை கொட்டி தீர்க்கிற வேலையைத்தான் இந்த திரைப்படத்தில் செஞ்சிருக்கிறாரு. ஓ, ஆனால் சார், இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்களை விவரித்து சொல்கிறீங்க. இப்போ திமுக வெறுப்பு இருக்குது, இஸ்லாமிய வெறுப்பு இருக்குது, அதே போல் அது ஒரு மொக்க படம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய நீங்கள் செவி வழியாக நீங்கள் பார்த்தவர்கள் மத்தியில் கேட்கப்பட்ட அந்த விவகாரங்கள்லாம் நீங்கள் விவரித்து சொன்னீங்க. இந்த மாதிரியான படம் அவரு என்ன சொல்கிறாரு, நான் சிறுபான்மையினுக்கு அரணாக இருப்பேன், நானே ஜோசப் விஜய் தான், இது வரைக்கும் விஜய்ன்னு சொன்னவர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லி வேட்பாளர் அறிவிப்பில் மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்குலையும் கணிசமாக கிறிஸ்தவர்கள் இருக்காருங்கிற அடிப்படையில் அதை சொன்னாருன்ற ஒரு பார்வையும் இருக்குது. அப்படிப்பட்டவர் இந்த படத்தின் மூலியமாக நமக்கு ஒரு 30% இருக்குது. இந்த படம் போச்சுன்னா இன்னொரு 10-15 கூட வரும், 40-45% வந்து நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோங்கிற ஒரு மனப்பான்மை அவருக்கு இருக்கா? இந்த படத்தால் கூட ஒரு 10-15 ஓட்டு நமக்கு கிடைக்கும்னு அவர். அதாவது விஜய் வந்து களத்திலையும் சிறுபான்மையினருக்கு நன்மையாக நடந்து கொண்டதில்லை. அது நீங்கள் நடைமுறையில் பார்த்துருப்பீங்க. டிசம்பர் மாதம் சிறுபான்மையினரில் எக்ஸாக்டாக அவர் சார்ந்திருக்கிற கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்பட்டார்கள். 600க்கும் மேற்பட்ட இடங்களில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சு. சங்கிங்க அவங்களுடைய கடைகளை அடிச்சு உடைச்சாங்க. கிறிஸ்மஸ் அப்போ பொது வெளியில அந்த வைக்கப்பட்ட, அதான் ஜனவரி 26ன்னு சொன்னேன், சரி டிசம்பர் 26 கிறிஸ்மஸ் அப்போ
இவர் கிறிஸ்மஸ் கொண்டாடினார். கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடினார் அப்படின்னா, அவ்வளவு நாளும் தன்னை விஜய்னு சொன்னவர் அப்போ தன்னை ஒரு கிறிஸ்தவனாக காட்டிக்கிட்டாரு. சரிங்களா? அந்த சிறுபான்மையின வாக்குகள் தனக்கு வேணுங்கிறதுக்காக. இப்படி களத்தில் வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மக்கள் அடிபடும் போது கூட ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுனது கிடையாது. திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையில் இது வந்து அரசியல்வாதிகளுக்குள்ள இடையில இருக்கிற பிரச்சனை, இது வந்து மலை பிரச்சனை கிடையாது, அரசியல் செய்கிற 2 கட்சிகளுமே அரசியல் செய்யுதுன்னு சொல்லி அதை நியூட்ரல் பண்ணார். அப்போ அதெல்லாம் அப்படி, அதாவது அரசியல்வாதிகள் அமைதி காத்தாலே போதும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். சங்கிங்க களத்தில் இறங்கி நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே விஷயத்தை என்ன பண்ணார், களத்திலே இல்லாதவர்களை பற்றி நான் பேச மாட்டேன்னு சொன்னார்ல. சரிங்களா? இப்படியெல்லாம் சிறுபான்மையினருக்கு நெருக்கடி நேரடியாக நடக்கும்போது, இப்போ கூட எஃப்சிஆர்ஏ வந்திருக்குது. சரிங்களா? சட்ட திருத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து ஒரு ட்வீட் உண்டா, ஒரு பேச்சு உண்டா? எதுவுமே செஞ்சது கிடையாது. அப்போ களத்தில் விஜயால் ஒன்றும் செய்யவில்லை. அதுபோக துப்பாக்கி படத்தில் அவர் இஸ்லாமியர்களை எதிர்த்து தான் படம் வச்சார். சரி, அது டைரக்டர் முருகதாஸோட படங்க, அது ஏன் படம் இல்லை. சரி, 2வது படம் அதுக்கப்புறம் பீஸ்ட் வந்துச்சு. அந்த படத்துலேயும் அதே மாதிரியான சீன்கள், அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வெறுப்பு. இதை அப்படி ஒரு சீன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சரியில்லைங்க, இப்படி வைக்கக்கூடாது, ஒன்று சீனை மாற்று அல்லது கதையே மாற்று, உங்களுக்கு சொல்ல முடியாதா? நீங்கள் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாச்சுங்க. 250 கோடி 300 கோடி அதெல்லாம் நான் அசால்ட்டாக விட்டுட்டு வரேன்னு சொல்கிறேன். உங்களால் ஒரு சீனை மாற்றி இதனால் படம் தோத்தா பரவாயில்லன்னு உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க முடியாதா? அப்போது அந்த சீனை வைக்கணும்னு திட்டமிட்டு வச்சுருக்கீங்க. சரி, அப்போ தான் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. 2 தப்பு பண்ணிட்டீங்க. அரசியலுக்கு வந்தாச்சு. இந்த படம் அரசியல் படம். அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் விமர்சனம் பண்ணுறீங்க. ஆனால் சிறுபான்மையின மக்களை எப்படி நீங்கள் சித்தரிக்கிறீங்க? அப்போ உங்களுடைய தனிப்பட்ட வன்மம் இருக்கிறது. நீங்கள் வந்து பேர் தான் கிறிஸ்தவரை தவிர உள்ளுக்குள் ஒரு சனாதன சங்கியாக செயல்படுகிறீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் சார், இப்போ இந்த படத்தில் இஸ்லாமிய வெறுப்பு வந்து விதிச்சிருக்கிறாரு. அப்போ அவர் மனதுக்குள்ளேயும் அந்த வெறுப்பு இருந்திருக்குங்கிற பொருட்பட நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆனால் ஒரு வாக்கு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் இப்படிப்பட்ட ஒரு படத்தை இந்த சமயத்தில் வெளியிடுவது வந்து நாம் குறிவிக்கக்கூடிய ஓட் பேங்குக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச ஒரு குற்ற உணர்ச்சி கூட அவருக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அரசியல் அறிவே கிடையாதுங்க. இங்கே இதை பண்ணணும்னா இது இப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அறிவே கிடையாதுங்க. அவங்களுக்கு என்னங்க, நீங்கள் வந்து அவங்கள பொறுத்தவரையிலும் நெரேஷன் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, சைதாப்பேட்டையில் அனுமதி கொடுக்கலைங்க, அதனால் வரமாட்டான்னு சொன்னார். 1 மணி நேரம் அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து கடலூரில் அனுமதி கொடுத்தாச்சு, நீங்கள் 3 மணி நேரம் வந்து இருந்து பேசிட்டு போங்கன்னு. ஆனால் போகலையே. கேட்டால் நாங்கள் போனோம்னா எங்களுடைய கட்சிக்காரர்கள் வந்து விபத்து ஏற்பட்டுருச்சு, அதனால் அதை தவிர்க்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ என்னென்னா, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வெளியில் வர்றதை தவிர்க்கிறாரு. அப்போது ஒரு நெரேஷன் மூலமாக எதிராளிகளை இவ்வளோ நாள் நீங்கள் குற்றஞ்சாட்டிட்டு இருந்தீங்க, எனக்கு அனுமதி கொடுக்கல, திமுக அரசு தான் காரணம். நீங்கள் இன்றைக்கி கடலூரில் அனுமதி கொடுத்தாச்சு, நீங்கள் போகலை. அப்போது தன்னுடைய சொந்த தகுதியின்மையை கூட அடுத்த கட்சி மேலே சாட்டுவதற்கு இவர்கள் தயாராக இருக்கும்போது, ஒரு நெரேஷனை செட் பண்ணால் போதுங்கும்போது 41 பேர் கொன்னதுக்கு தான் காரணம்னு தெரிந்தும் கூட திமுக மேலே அதை சாட்டுவதற்கு தயாராக இருக்கும்போது இந்த விஷயத்தை திசை திருப்பது எங்களுக்கு முடியாதா? அப்போ சிறுபான்மையினரை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. யார் செத்தா எங்களுக்கு என்ன, யார் அசிங்கப்பட்டா எங்களுக்கு என்ன, எங்களுக்கு தேவை பாப்புலாரிட்டி. நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் இப்போ பொதுவாக வந்து ஏன் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக காட்டப்படுறாங்க, ஏன் அப்படி போர்ட்ரேட் பண்ணணும்னா, வெகு மக்கள் எங்களுக்கு ஆதரவு இருந்தால் போதும். இது யாரோட பார்வை? இது பிஜேபியோட பார்வை. விஜய்க்கு அதே பார்வை தான். சரிங்களா? அதனால் ஒருவேளை நீங்கள் வெளியில் சொல்லும்போது சிறுபான்மையினரெல்லாம் எங்களுக்கு இருக்காங்க, எப்படி இருப்பாங்க? நீ ஏதாவது சிறுபான்மையினர் இருக்குன்னு வந்து நின்னியா? எந்த பிரச்சனைக்காவது குரல் கொடுத்துருக்கிறியா? ஒரு விஷயத்துக்கும் குரல் கொடுத்ததில்ல. குரல் கொடுத்துருக்காரு, வக்ஃபுக்கு வந்து வழக்கெல்லாம் தொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுதான் நான் என்ன சொல்கிறேன். இப்போ எஃப்சிஆரியா வந்திருக்குல்ல, அதுக்கு உன்னுடைய நிலைப்பாடு என்ன? திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன? நீ அதுக்கு என்ன செஞ்ச? சும்மா அதாவது வழக்கு தொடுத்து, ஏற்கனவே தெரியும் அந்த வழக்கெல்லாம் நாரி போச்சு. ஏற்கனவே வழக்கு தொடுத்து போயிட்டு இருக்கிற வழக்கில் என்னையும் சேர்த்துக்காங்கன்னு போய் நின்னாப்புல காசை கொடுத்து சேர்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு முத்திரையை நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் பேசினார் இந்த ஆதவ அர்ஜுனா. ஆனால் அந்த கேஸ் ஏற்கனவே வடநாட்டில் நடந்து கொண்டிருந்த ஒரு கேஸ். சரிங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி அடையாள அரசியலுக்கு நானும் கிறிஸ்தவன், நாங்கள் தான் வந்து சிஏக்கு பின்னாடி ஏற்று நின்னோம் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் ஒரு போங்காட்டம். மற்றபடி
உண்மையிலேயே பிரச்சனை நடக்கும்போது அந்த மக்களுக்காக நிற்பதில்லை, நிற்க போறதும் இல்லை. அதனால தான் திரைப்படத்தில் இவ்வளவு பெரிய வன்மத்தை கொட்டி தீர்க்கிறார். இறுதியான எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இதுலேயும் எம்ஜிஆரை ஒரு தன்னுடைய ஒரு ஆசானாக அவர்கிட்ட இந்த சாட்டையை பெற்று அரசியல்வாதிகளை வந்து வெளுக்கிற மாதிரியும் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி, குறிப்பாக எம்ஜிஆர்ட்ட இருந்து சாட்டையை வாங்கி திமுககாரர்களை வெளுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சாராம்சம் தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் சொல்கிற கருத்தை பார்க்கும்போது. அப்போ எம்ஜிஆர் ஒரு ஒரு ஐகானிக் ஃபிகராக தன்னை வந்து முன்னிலைப்படுத்துகிறாரு. அது ஏடிஎம்கே ஒரு ஓட் பேங்க்கு அதை உள்ளடங்கி இருக்குங்க, நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதை தாண்டி எம்ஜிஆர் அவர் வந்து இவ்வளோ முன்னிலைப்படுத்துறதுக்கான காரணம் என்ன? இப்போ களத்தில் பார்க்குறோம், திமுக எம்ஜிஆரை பெரிதாக அவர் வந்து மேற்கோள் காட்டாது. மரணித்த தலைவர் என்ற அடிப்படையில் ஜெயலலிதா அம்மையாரை கூட விமர்சிப்பதில்லை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அதிமுக தங்களுடைய தலைவர் என்ற அடிப்படையில் அவரை வந்து முன்னிலைப்படுத்துவார்கள். திரு சீமான் களத்தில் அவர் தான் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் வந்து சாராய வியாபாரிகள் வந்து கல்வி தந்தை ஆகினவர். அவர் வந்து முல்லை பெரியார் இஷ்யூவில் வந்து தமிழர்களுக்கு அநீதி செஞ்சிட்டாரு. அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை, அதனால தமிழ் சாதிகளுக்கு வந்து ஒரு அநீதி செஞ்சிட்டாருன்ற மாதிரி எம்ஜிஆரை கடுமையாக டேரிங்காக இப்போ வரைக்கும் அடிச்சிட்டு இருக்காரு. ஜெயலலிதா அம்மையார் ஊழல் வாதி அப்படின்ற மாதிரியும் கடுமையான விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒரு தன்மை இருக்க திரு விஜய் அவரை வந்து ஒரு ஊனுகுழலாக வந்து எடுத்துக்கிறாரு. இது எப்படி எடுபடுமா? விஜயை பொறுத்தவரையிலும் விஜய்க்கு செல்ஃப் ஐடென்டிட்டின்னு ஒன்று கிடையாதுங்க. விஜய் நடிக்கிற அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அதை ரஜினிகிட்ட இருந்து திருடினார். ரஜினிகிட்ட இருந்து அந்த ஸ்பீடு, அந்த இது கையெத்து இருக்குது, இப்படி துணி எடுக்கிறது, இப்படி இப்படி போடுறது, அடிக்கிறது எல்லாமே வேகத்திலேருந்து எல்லாமே ரஜினிகிட்ட இருந்து திருடியாச்சு. ஆனால் அந்த பேர் புகழெல்லாம் வந்ததுக்கப்புறம் ரஜினியை தூக்கி உரம் கட்டியாச்சு. நான் அண்ணாமலை தம்பி வங்க ஆட வந்தேன்டா அப்படின்னு சொன்னது யாரு? அண்ணாமலைன்னு அண்ணாமலை அவர் தான் அண்ணாமலை தம்பினா அப்படின்னு சொன்ன விஜய் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவர் வந்து தமிழன் இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை இதே வந்து சீமான் தான் வச்சார். அது வச்ச உடனே இவர் என்ன பண்ணாரு, ஆளப்போறான் தமிழன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே ஆமா தமிழனா தன்னைத்தானே அறிவிச்சுட்டாரு. அது போக வந்து இவர் ஒரு கட்டத்துக்கு மேல விஜயினுடைய படங்கள் ரஜினிக்கு நிகராகவோ அதுக்கு மேலாக போனோன்னா இனிமேல் நீங்கள்லாம் ஏன் மணி கால் படுறதுல கொஞ்சம் தள்ளி நின்றுங்க அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டாரு. இப்போ எம்ஜிஆர், இது அதிமுகவோட ஐக்கான். இப்போ எம்ஜிஆர் இருந்து சாட்டையை வாங்குறது ஒரு வேளை உங்க கணக்கு கிழக்குல அவருடைய பிரச்சாரம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. திருச்சி கிழக்குல நாமினேஷன் பண்ணிட்டு வெளியே வர்றாரு, எம்ஜிஆர் சிலைக்கு பக்கத்துல நின்றுட்டு அவர் பிரச்சாரம் பண்ணாரு. விஜய்க்கு பின்னாடி எம்ஜிஆர் சிலை நிற்கும். இதெல்லாம் வந்து திட்டமிட்டு இதெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த வியூக வகுப்பு இருக்கு இல்லையா, அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறது தான். இப்படி கேமரா வைக்கிறோம், இதுலேருந்து எடுக்கிறோம், அடுத்து எம்ஜிஆரோட வாரிசு, அடுத்து எம்ஜிஆர் வாரிசு அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே போர்ட்ரேட் பண்ணிக்கிடுது. இன்னும் கூட சொல்கிறேங்க, இவன் ரொம்ப கேவலமான மனுஷங்க. இளைய தளபதிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதுவே வந்து இந்த சித்தப்பூ சரவணன் இருக்கார்ல நடிகர், இந்த பருத்தி வீரன் சரவணன், அவர் தனக்கு வச்சுக்கிட்ட பேரு. அவர் இவருக்கு முன்னாடி வந்த நடிகர். ஒரு பேட்டியில் அவர் வந்து ரொம்ப வருத்தமே பட்டார். ஒரு பெரிய டைரக்டரோட பையன் அவர் என் பேரை வந்து திருட்டிட்டு போயிட்டாரு, நான் தான் இளைய தளபதினு வச்சுருந்தேன், இப்போ அந்த பேரை அவர் வச்சுக்கிட்டாருன்னு சொல்லி ரொம்ப முன்னாடியே அவர் பேட்டி கொடுத்தாரு. நான் என்ன பண்ண முடியும், நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபிலிம்லேருந்து வந்தேன். அப்போ பேரை கூட திருநாரு. சரி, அப்படி வந்தீங்கல்ல, தளபதிங்கிறது அரசியலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு தான் இருக்குது. அந்த பேரை இங்கே உருவியாச்சு. இப்போ இளைய தளபதி தானே நீ கடைசி வரல இளைய தளபதி தானே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலில் தளபதி ஏற்கனவே இருக்கிறாரு, அதுக்கு பின்னாடி இப்போ இவர் வந்துட்டாப்புல. இப்போ யாராவது ஒத்துக்கிடுவாங்களா, நாங்கள் தான் இருக்கோம் இல்லையா, நீ இதுக்கு வர்றன்னு சொல்லி எதிர்த்து பேசுவாங்க. திமுக அதை கூட செய்யலை. அப்போ அந்த இடத்த ஃப்ரீ பண்ணி விட்டுருச்சு. இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னா, அதிமுகவினுடைய அடையாளமாக இருக்கிற எம்ஜிஆரை உருவுறாப்புல. இப்போ எம்ஜிஆர் கையில இருந்து சாட்டையை கொடுக்குறாரு. சாட்டைங்கிறது என்ன வச்சுக்கோங்க, பவர். இப்போ அதிமுக அந்த சாட்டையை பயன்படுத்தி திமுக அதை வந்து சாடிக்கிட்டு இருக்கு, சண்டை போடுதுன்னா அந்த இடத்துல இருந்தா நீன்னு சொல்லும்போது மாறினது எம்ஜிஆர் வந்து திமுகவை காலி பண்ணல. எம்ஜிஆர்ட்ட இருந்து சாட்டையை வாங்குவதன் மூலமாக விஜய் சொல்கிற செய்தி என்னன்னா, இந்த பவர், இந்த எதிர்கட்சி அல்லது ஆப்போனன்ட் டு டிஎம்கேங்கிற அந்த இடத்துக்கு நான் தான் அப்படிங்கிறது. அப்போ வந்து அதிமுகவின் இடத்தை காலி பண்ணுகிறார் விஜய். இப்போ திட்டமிட்டு செய்கிறாரு. இதைத்தான் திரைப்படத்துலையும் வைக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் வந்து அவர் கூடுதலாக இப்போ பதட்டத்தில் உளறி கொட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ இதை புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, விஜய்க்குன்னு தனி அடையாளம் எதுவும் கிடையாது. இது எல்லாம் அடுத்தவங்க கிட்ட இருந்து திருடப்பட்டது. இப்போ எம்ஜிஆரையும் திருடிட்டாரு அப்படிங்கிறது தான். எம்ஜிஆர் திருடுகிற அளவிற்கு முக்கியமான நபரா, அது வந்து வேற கேள்வி. அவர் வந்து
ஒன்றியத்துக்கு இன்னைக்கு விஜய் எப்படி பாஜகங்கிற வார்த்தையை சொல்வதற்கே பயந்தாரோ அதே மாதிரி எமர்ஜென்சி காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த கட்சி பெயரையே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு மாற்றிக்கிட்டவர். ஏன்னா தமிழ்நாடு ரீஜனல் பார்ட்டியாக இருந்தால் அந்த கட்சி கலைக்கப்படும், அந்த கட்சிக்கு நெருக்கடிங்கிறதுனால அஇஅதிமுகன்னு மாற்றினவர் தான் இந்த புரட்சி தலைவர். அதனால இப்படிப்பட்ட ஒரு தொடர்நெடுங்கி இன்னொரு தொடர்நெடுங்கியை தன்னுடைய ஆதர்ஷ புருஷனாக ஏற்றுக்கொள்வது கடுமையான விமர்சனத்தை மறைந்த தலைவருமே வைக்கிறீங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குற அஇஅதிமுக தொண்டர்கள் உங்க மேல கொந்தளிக்கலாம். உண்மையிலே இது வந்து சாட்டை எடுத்து அவங்களே அடிச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா உண்மையிலே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதா தான் இந்த விவகாரத்துக்காக எம்ஜிஆர் தனக்குத்தானே சாட்டை அடிச்சுக்கிட வேண்டியதுதான். தானும் ஒரு ஒழுக்கமற்ற தலைவர் தான். நிச்சயமா சார். ஜனநாயகன் படம் அது இணையத்தில் வெளியானது, அது யாரும் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க அப்படின்லாம் கூட அந்த சம்மந்தப்பட்டவங்க சொன்னாங்க. அதை தாண்டி லீக் ஆகிருக்கு. அதுலேருந்து கிடைக்கப்பட்ட உங்களுக்கு வந்த செவி வழி செய்திகளில் அந்த படத்தை முழுவதுமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. விஜயினுடைய அந்த இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அதையும் நீங்கள் தெளிவாக நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.